கடினமான ஒரு பெண்ணை எதனாலும் எவராலும் வீழ்த்தி விட முடியாது. அது துரோகம் என்றாலுமே கூட. அதைத்தான் நான் சமீபத்தில் கேட்ட ஒரு கான்வர்சேஷன் எனக்கு உணர்த்துச்சு. ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கும்போது அந்த 2 பெண்கள் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்க நேர்ந்தது. அதில் ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க, சகோதரி உங்களுடைய கணவர் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க கேட்குறாங்க, யார் என்னுடைய கணவரா அப்படின்னு. ஆமாம், உங்களுடைய கணவர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு உங்களுக்கு தெரிய வருது, அப்போ உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, பெருசாக அதிர்ச்சியெல்லாம் அடைய மாட்டேன், கொஞ்சம் இயல்பாக தான் இருப்பேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலுமே கூட ஒருத்தங்ககிட்ட போய் என்கிட்ட அன்பாரு, என்கிட்ட பாசமாரு, என்கிட்ட விசுவாசமாரு, எனக்கு துரோகம் பண்ணாமாரு அப்படிங்கிறத நம்மளால கெஞ்ச முடியாது. என்னுடைய பெட்டர் வெர்ஷனை அவர் கொடுத்தேன். நான் அவரை சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டேன். அவரோட தேவைகளாம் நிறைவேற்றிக்கிட்டு தான் இருந்தேன். அவருடைய குடும்பத்தாரையும் என்னால் முடிஞ்சாலும் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலுமே கூட என்னை தாண்டி போய் இன்னொருத்தி கூட அவர் துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது, பட்டு மெத்தையில் படுக்கிறதுக்கான வாய்ப்பு ஒருத்தருக்கு இருக்கும்போது, பல பேர் படுத்த கிழிஞ்ச பாயில் தான் நான் போய் படுப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர்கிட்ட எந்த விசுவாசத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் அவரை நான் கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். அப்படி ஒருவேளை அது அவரை கட்டாயப்படுத்துகிறேன் அப்படின்னா நான் தான் மனநோயாளி ஆகிடுவேன். எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஆனால் அந்த கட்டத்துக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பெண் கேட்குறாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட கூட போய் நீங்கள் சண்டை போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய் சண்டை போட மாட்டேன். 2 பேரும் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க அப்படின்னா பல நாள் பழகி தான் இந்த கட்டத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் அந்த பெண்ணிட்டு போய் நான் சண்டை போடுறதுக்கு என்ன இருக்குது, இவரும் அவ்வளோ இடம் கொடுத்துருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அதாவது இவரை இவ்வளோ தூரம் நான் நல்லா பார்த்துக்கிட்டேன், இவரே வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு அவகிட்ட போகும்போது அவகிட்ட போய் நான் கேட்கறதுக்கு என்ன விஷயம் இருக்க போகுது. ஆனால் போய் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். ஸோ என்னுடைய மன உறுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னுடைய சுய கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னோட சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நான் போய் அவர்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன், அந்த பொண்ணுகிட்டையும் நான் போய் கேட்க மாட்டேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப திடமாக வாழ்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படி ஒருவேளை மீண்டும் அவரோடைய வாழக்கூட சூழ்நிலை எனக்கு வந்தாலுமே கூட மன ரீதியாக ஒருத்தரோட நெருக்கமாக இல்லாமல் ஒரு குடும்பத்தில் வாழ்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தண்டனை அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே புரிய வைப்பேன் நான். அவருக்கு அது நல்லாவே புரிஞ்சிடும். அதனால் கண்டிப்பாக அவர்கிட்ட நான் போய் திரும்ப வாழு அப்படின்னு சொல்லி கேட்கவும் மாட்டேன், இல்லை திரும்ப என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கெஞ்சி நிற்கவும் மாட்டேன். என்னுடைய சுயமரியாதையோட என்னுடைய சுய கௌரவத்தோட அடுத்தடுத்து என்னோட வாழ்க்கையை எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கிற போராட்டத்துக்குள்ளார நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொன்னாங்க. இந்த கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ சமீப கால பெண்கள் எல்லோருமே யாராவது ஒரு கணவன் துரோகம் பண்ணிட்டாலோ இல்லை காதலன் துரோகம் பண்ணிட்டாலோ அவர்கள் தனியாக நின்று போராடி தங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களை.